பொய்யி பித்தலாட்டத்துக்கு பேர் போன மயிலோட அம்மா பாக்கியம் இந்த கல்யாணத்திலையும் நிச்சயமா ஒரு மிகப்பெரிய உண்மையை மறைச்சிருக்கிறத கேட்டு சக்திவேல் குடும்பம் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நீங்களும் ஆர்வமா இருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். கல்யாணம் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு அங்க கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்க மாரியும் வடிவும் தூங்கி எழுந்திரிச்சு தலைக்கு குளிச்சு கிச்சனுக்கு வர்ற சுடர்கிட்ட சொல்றாங்க, வாமா சுடரு, இந்தா நீயே எடுத்துட்டு போய் இந்த காஃபியை வெளியில இருக்க உன் மாமா அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, உடனே சுகன்யாவும் என்ன இந்நேரம் வரைக்கும் நல்ல தூக்கம் போல அப்படின்னு கிண்டலா பேசிட்டு அங்க கிச்சன் கவுண்டர் டாப் மேலே ஏறி உட்காந்து என்னக்கா சமையல் இன்னைக்கு அப்படின்னு அங்க இருக்கிற கேரட்டை எடுத்து கடிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் சுடர் காஃபி எடுத்துட்டு போறாங்க. அங்க போகவே திடீர்னு மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே ஐயோ மாறி வடிவு இங்க வாங்க, இந்த பொண்ணு என்னமோ மயக்கம் போட்டுருச்சு அப்படின்னு சக்திவேல் சத்தம் போட்டு அலறாரு. அதே சமயம் குமரவேல் மேலே ரூம்ல இருக்கிறதால குமாரே பாப்பா இங்கே ஒரு நிமிஷம் அப்படின்னு முத்துவேலும் சத்தம் போட படியில் அவசரமா இறங்கி ஓடி வர்றாரு. அதே சமயம் குமரவேல் என்ன கல்யாணம் இப்போத்தானே முந்தா நேத்தாச்சு, அதுக்குள்ளே இவ மயங்கி விழுந்திருக்கா, என்ன சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குமரவேலு யோசிக்க, உடனடியா டாக்டர் கிட்ட போகலாம்ப்பா குமார் அப்படின்னு அங்கே சுடர தண்ணியை தெளித்து முகத்தில் அப்படியே மயக்கம்லாம் தெளிச்சதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே சமயம் தனக்கு என்ன நடக்குது, தன்னோட உடம்புல என்ன பிரச்சனைங்கிறத தெரியாமல் சுடரும் போகிறாங்க. அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்கிறாங்க, இது நல்ல ஒரு லேடி டாக்டர் கிட்ட தாங்க செக் பண்ணணும், இப்படி ஒரு பொண்ணு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தா நிறையா மெடிக்கல் ரீதியாக பிரச்சனைங்க இருக்கலாம், அதனால் அவங்க தான் கரெக்டாக பார்த்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல, உடனே சக்திவேல் சொல்கிறாரு, அப்படியா டாக்டர், சரி சீக்கிரமாக அது எந்த டாக்டரோ அங்கே அனுப்பிச்சு வைங்க, எனக்கு என்னமோ மனசுக்குள்ளே பயமாகவே இருக்குது அந்த குடும்பத்தை நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சக்திவேலுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. உடனே டேய் சக்தி, ஏன்டா ஏன் இப்படி அவசரமாக டாக்டரவே அவசரப்படுத்திக்கிட்டு இருக்க, கொஞ்சம் பொறுமையாயிருடா, எதுவாக இருந்தாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அந்த கடவுள் நிர்ணயிக்கிறது தான் நமக்கு நடக்கும் அப்படின்னு முத்துவேலும் அங்கே சக்திவேலுக்கு ஆதரவாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் மாறி சொல்கிறாங்க, என்னங்க சுடரோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க, கடைசியில் நம்ம வீட்டில் வந்து அதாயிடுச்சு இதாயிடுச்சுன்னு அந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் நம்மளை உட்கார வச்சாலும் வச்சிடும். ஏன்னா ஏற்கனவே நம்ம எதிர்த்த வீட்டில் கோமதி அத்தாச்சி வீட்டில் என்ன நடந்துச்சுங்கிறத கண்கூடா பார்த்துட்டு தானே இருக்கோம், எனக்கு என்னமோ பயமாகவே இருக்குங்க அப்படின்னு மாரியும் சொல்ல, உடனே சக்திவேல் சொல்கிறாரு, ஆமாம் மாறி ஆமாம், எனக்கும் தான் அந்த அம்மாவை வர சொல்லிடலாம் எதுக்கோ அப்படின்னு குமார் உன் மாமியாக்காரிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சக்திவேல். சரிப்பா அப்படின்னு குமரவேலும் தன்னோட ஃபோனை எடுத்து சுடரோட அம்மா பாக்கியத்துக்கு ஃபோன் பண்ண, பாக்கியமும் தலையாக அடிச்சுட்டு, ஐயோ என்ன பண்ணீங்க, என் புள்ள 2 நாளில் அந்த வீட்டில் மயக்கம் போடுற அளவுக்கு என்ன சாப்பாடு போட்டிங்களா போடலையா அப்படின்னு ஓவர் பில்டப் வழக்கம் போல் அடிச்சுக்கிட்டே வர்றாங்க அங்கே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே. பின்னாடியே மயிலு ஓடி வர அங்கே நிற்கிற வடிவுக்கிட்ட என்னாச்சுங்க சுடருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. தெரியலம்மா, காஃபி போட்டு கையில் கொடுத்தோம், போய் எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி அவள் வெளியில் ஹாலுக்கு வந்தா, அதுக்குள்ளே திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா, என்னென்னமோ டெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் ஐயையோ ஏற்கனவே சுடருக்கு அங்கே கர்ப்பப்பை அதிகமாக வளர்ச்சி இல்லை, அது வீக்காக இருக்குது, குழந்தைய தாங்கக்கூடிய சக்தி இல்லை, சீக்கிரமாக வந்து நிறையா ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குது, அதை பார்த்து பண்ண சொன்னாங்க. நாம தான் பணம் காசுக்கு வழி இல்லையே, எப்படியாவது இவங்க தலையில் கட்டி வச்சுட்டா அது எப்படியாவது பார்த்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டோன்னு நினச்சோமே, அது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா எப்படியும் டாக்டர்கிட்ட நாம தான் உள்ளே போய் பேசிடணும், கையில் காலில் விழுந்தாவது சுடருக்கு கர்ப்பப்பை குழந்தைய சுமக்கறக்கு வளர்ச்சி இல்லைன்னு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுங்கிறதையும் சொல்லிடாதீங்க மாப்பிள்ளை வீட்டிலன்னு கையில் காலில் விழுந்தாவது இதை காப்பாற்றிடணும் அப்படின்னு திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க பாக்கி. அங்கே சுடரை செக்கப் பண்ண டாக்டரும், ஏம்மா உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. சுடரும் ஆயிடுச்சு மேடம், இப்போ தான் 2 days ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் அ நான்சென்ஸ், நான் ஏற்கனவே உங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருந்தேனே, போன வாட்டி உங்கள் கூட வந்தவங்க உங்களோட மதர் தானே, அவங்கள வந்திருக்காங்களா, வர சொல்லுங்கள், கூடவே உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு அவங்க அம்மா, அதாவது உங்கள் மாமியார், உங்கள் ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் அவங்க யாராச்சும் முக்கியமானவங்க
இருந்தால் வர சொல்லுங்கள், உங்களோட பாடியில் என்ன இஷ்யூ இருக்குங்கிறத நாங்கள் சொன்னால் தானே அவங்க மேரேஜ் லைஃபு எப்படி நடந்துக்கணுங்கிறது உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே மேடம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, என்னம்மா ஒன்றும் தெரியாத மாதிரி நீயும் முழிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தியமாக எனக்கு தெரியாது மேடம் அப்படின்னு சுடரும் சொல்கிறாங்க. உடனே அங்கே இருக்கிற பெல்லை அமுக்கி அங்கே டாக்டர் சத்தம் போடுறாங்க, சிஸ்டர் வெளியில் இவங்களோட அட்டெண்டர்ஸ் இருந்தாங்கன்னா எல்லாரையுமே வர சொல்லுங்கள், முக்கியமாக அவங்க மதர் இன் லா, ஹஸ்பண்ட் அண்ட் ஆல்சோ அவங்களோட மதர், முக்கியமாக அவங்க 3 பேரும் வரணும் அப்படின்னு சொல்ல, உடனே மாறி போயிட்டு வா, குமார் போயிட்டு வா, ஒன்றும் இருக்காது அப்படின்னு அங்கே சக்திவேல் வழி அனுப்பி வைக்கிறாரு டாக்டர் ரூம்குள்ளே. உள்ளே வந்த உடனே ஐயோ இவங்களையும் கூட கூட்டிகிட்டு வர சொல்லிடுச்சு இந்த டாக்டரம்மா அப்படின்னு வர்றாங்க பம்பிக்கிட்டே பாகியம். வாட் அ நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அங்கே பாகியத்தோட முகத்தில் விட்டெறிகிறாங்க டாக்டர். அதை பார்த்துட்டு என்ன டாக்டர் நீங்கள் எதுக்கு இப்படி ஏன் முகத்தில் விட்டெறிகிறீங்க அப்படின்னு, என்னம்மா போன வாட்டி நீ வந்துட்டு போனதை என்னால் மறந்துருப்பேன்னு நினச்சியா? இந்த மாதிரி கேஸ் லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் இருக்கும். அப்படி ஒரு கேஸ் உங்கள் பொண்ணுக்கு, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆனால் கல்யாணம் பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டான்னு தானே சொன்னேன் அப்படின்னு டாக்டர் திட்டுறாங்க. உடனே அங்கே மாரியும் குமரவேலும் அதிர்ச்சியாகி நிற்க, சுடரும் என்ன ஏம்மா இதை என்கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்கிறாங்க. கெட் லாஸ்ட், உடனடியாக இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்கள், இல்லைன்னா மேரேஜ் லைஃப்பில் இப்படி அடிக்கடி அவங்க மயக்கம் போட்டு விழுக வேண்டிய சூழ்நிலை வரும். அண்ட் ஆல்சோ யூ வில் நாட் பி கெட்டிங் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஷாக் ஆகிடுறாங்க மாரியும் குமரவேலும். என்னம்மா இப்படி மறைச்சிட்டியே அப்படின்னு மாரியும் கேட்க, நான் ஒன்றும் மறைக்கல, இப்போ தான் என் புள்ள மயக்கம் போட்டிருக்கா, அந்த டாக்டருக்கு தான் பைத்தியம் பிடிச்சி என்னமோ வளருது, இப்போ தான் வாட்டி என் புள்ள உங்கள் வீட்டுக்கு வந்த நேரமோ என்னமோ என்ன பண்ணுனீங்களோ அவள் இப்படி நிலைமைக்கு ஆளாயிட்டா அப்படின்னு பல்ட்டி அடித்து அவங்க மேலே பழிய போட்டு வழக்கம் போல் பேசுகிறாங்க அங்கே மயிலோட அம்மா பாகியம். சமயம் சுடரும் ஏம்மா ஏன் என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க மாட்டேன்ல, என்னால் இன்னொருத்தரோட லைஃபோ அவங்களோட ஃபேமிலியும் பாதிக்கப்படுதில்லம்மா அப்படின்னு சுடர் சொல்ல, உடனே வெளியில் வந்து குமரவேல் யார்கிட்டடி உன் நடிப்பை காமிக்கிற, ஏற்கனவே சொன்னாங்க என் அத்தை கோமதி வீட்டு ஆளுங்க உங்களை நம்பாதீங்கன்னு, ஆனால் காசு பண்ண விஷயத்தில் தான் அவங்கள கழுத்தறுத்தீங்கன்னு. சரி நம்மக்கிட்ட தான் அது கொட்டி கிடக்குதே, அது இல்லாட்டி கிடக்குது கிரகம், இனிமேல் நல்ல பொண்ணாக கிடச்சிருக்க, நல்லா வாழணும்னு நினச்சேன், ஆனால் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டியேடி பாவி அப்படின்னு அங்கே குமரவேல் வெளியில் சத்தம் போட்டுக்கிட்டே வர்றாரு. டேய் என்னடா ஆச்சு குமாரே அப்படின்னு அங்கே முத்துவேலும் கேட்க, என்னடா ஆச்சு அப்படின்னு சக்திவேலும் கேட்க, அப்பா இவளுக்கு குழந்தையே பிறக்காதான், அது மட்டும் இல்லாமல் 15 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணாதான் இவளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்குமா, அத்தனையும் மறைச்சு நம்ம தலையில் கட்டிட்டாங்கப்பா இந்த லேடி அப்படின்னு அங்கே பக்கத்தில் இருக்கிற பாகியத்தை காட்ட, உடனே பாகியமோ எனக்கு இதை பற்றி தெரியவே தெரியாது, உங்கள் வீட்டுக்கு வந்த நேரம்தான் இப்படி ஆயிடுச்சு என் பிள்ளைக்கு, இது வரைக்கும் அவளுக்கு அப்படியெல்லாம் மயக்கம் வந்ததே இல்லை அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே தங்கமயில் ஓங்கி பலாறு அறையிறாங்க. ஏம்மா என் வாழ்க்கையில் தான் பொய் சொல்லி விளையாண்டேன்னா இப்படி ஒரு தப்பை எப்படிம்மா உன்னால் பொய் சொல்லி மறைச்சு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி தர முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல, உடனே சுடர்கிட்ட சக்திவேல் கேட்குறாரு, உங்கள் அம்மாவை விட நாடகக்காரியாக தான் நீயும் இருக்க, எப்படியோ ஒரு பணக்கார புருஷன் கிடைச்சா போதுன்னு இப்படி ஏமாத்திட்டு வந்தியா அப்படின்னு கேட்க, சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க, எங்கள் அம்மா என்கிட்டயே மறைச்சிட்டாங்க அப்படின்னு சுடர் சொல்கிறாங்க. உடனே அங்கே சக்திவேல் இனிமேல் நீ இந்த வீட்டுக்கு தேவையில்லை, உங்கள் அம்மா கூடவே போகலாம் அப்படின்னு சொல்ல, சரிங்க நீங்களே சொல்லாட்டியும் நானே அதைத்தான் முடிவெடுத்திருந்தேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு வேற ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு சொல்ல, உடனே குமரவேல் சொல்கிறாரு, அப்பா இல்லைப்பா சுடர் நல்ல பொண்ணு தான்ப்பா, அவ கூடவே நான் வாழ்ந்துக்கிறேன், எங்களுக்கு குழந்தை கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும், அதுவும் நான் பண்ணின பாவத்துக்கான தண்டனையை அவசமக்கிறான்னு நான் நினச்சிக்கிறேன்ப்பா, எங்களுக்குன்னு ஒரு வாரிசு கிடைக்கணும்னு அந்த கடவுள் என்னைக்கு நினைக்கிறாரோ அன்னைக்கு கிடைக்கட்டும்ப்பா, அது மட்டும் இல்லை நம்மக்கிட்ட பணம் இருக்குது, சுடர் நல்ல பொண்ணு தான்ப்பா, அவங்க அம்மா தான் பொய் சொல்லியிருப்பா அப்படின்னு குமரவேல் நம்புறாரு சுடரை.